Hello friends, welcome to Windows 8 Tamil tutorial part 4 நான் சீனு. இந்த கிளாஸில் நம்ம டிசைனிங் கொடுக்குறத பற்றி பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா நார்மலாக நம்ம இங்கே பார்த்தீங்கன்னா எந்த பிக்சர்ஸ் எதுவுமே செட் ஆகிருக்காது. இந்த மாதிரி அக்கௌண்ட் பிக்சர்ஸ் எல்லாம் எப்படி செட் பண்ணுறது அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். இங்கே போயிட்டு நம்ம கிளிக் கொடுத்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேஞ்ச் அக்கௌண்ட் பிக்சர் அப்படின்னு ஒன்று இருக்கும். அதை கிளிக் கொடுத்தீங்கன்னா பிசி செட்டிங் போகும். நீங்கள் பிசி செட்டி போகும். அப்படி உங்களுக்கு அங்கே போய் தான் போகணுமா அப்படின்னு ஒன்றும் இல்லைங்க. இங்கே வந்தீங்கன்னா ரைட் சைடு வந்தோம்னு வச்சுக்கோங்களேன். இந்த கார்னரில் இங்கே பார்த்தீங்கன்னா செட்டிங் அப்படின்னு இருக்கும். இங்கேயும் நம்ம அந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சேஞ்ச் பிசி செட்டிங் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா பிசி செட்டிங் வந்துடும். தெரியுதுங்களா? இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஸ்க்ரீனு அதுவே டிஃபால்ட்டாக செட் ஆகிருக்கும். இந்த ஸ்டார்ட் ஸ்க்ரீனை நம்ம எப்படி சேஞ்ச் பண்ணுறது அப்படின்னா இதெல்லாம் ரொம்ப ஈஸியான விஷயத்தான். இது எல்லாருமே செஞ்சுருவீங்க. இங்கே அக்கௌண்ட் பிக்சர் பார்த்தீங்கன்னா எதுவுமே இல்லாத இருக்குது. இது நான் ப்ரௌஸ் கொடுத்துட்டு கோ டு டாப் அப்படின்னு கொடுத்துட்டு அப்புறம் கம்ப்யூட்டரில் உங்களோட ஃபைல்ஸ் எங்கே நீங்கள் எந்த பிக்சர் செலக்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் எடுத்துக்கோங்க. சும்மா ஒரு ஃப்ரூட் இதை கொடுக்குறேன். நீங்கள் ஃபைல் சூஸ் பண்ணிட்டீங்கன்னா அது லோட் ஆகிடும். தெரியுதுங்களா? அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஸ்க்ரீன் நம்மளுக்கு எந்த கலரில் வேணும். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ப்ளூ கலரில் இருக்குது. எனக்கு ப்ளூ கலர் வேணாம், வேறு கலர் வேணும், இந்த லைட் ப்ளூ வேணும், இல்லை டார்க்கு க்ரே கலரு அந்த மாதிரி வேணும், க்ரீன் கலர் வேணும் அப்படின்றத நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். நான் இந்த கலர் செலக்ட் பண்ணிக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா அதுலேயே இந்த டிசைனிங் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து மெஷின்ஸ் வர மாதிரி இங்கே ஃபுல்லாக மேலே டிசைனிங்கு அந்த மாதிரி நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். நான் ஒரு சின்ன டிசைன் செலக்ட் பண்ணிக்கிறேன். இது பார்த்தோன்னா இங்கே ஒவ்வொரு இது கலரிங்கும் அதுவும் அதே மாதிரி மாறும். இப்போ லாக் ஸ்க்ரீன் பார்த்தீங்கன்னா இதையும் இங்கே இருக்கிற ஃபைல்ஸையும் நம்ம டைரெக்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு இது வேணாம் அப்படின்னா நீங்கள் புதுசாகவும் சூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்ன வேணுமோ அது. பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம செட் பண்ணிக்கலாம். நீங்கள் இதை செட் பண்ணிவிட்டு எங்கேயும் ஓகேலாம் கொடுக்க தேவையில்ல, அதுவும் ஆட்டோமேட்டிக்காக எல்லாம் செட் ஆகிடும். இப்போ நான் டெஸ்க்டாப் போயிடுறேன். நான் அதை க்ளோஸ் பண்ணிடுறேன். அதில் இன்னும் நிறையா செட்டிங்ஸ் எல்லாம் இருக்குது. அதெல்லாம் வேறு கிளாஸில் பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டெஸ்க்டாப்பில் இன்னும் சில சொல்ல போகிறேன். இப்போ நம்ம லாகின் பண்ணதோடனே நம்மளுக்கு இந்த எதுவுமே டிஸ்பிளே ஆகாத மாதிரி பாருங்கள் நான் பண்ணுறேன். இப்போ டெஸ்க்டாப் ஐக்கான்ஸ் எடுத்துடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதை எப்படி மாதிரி வைக்கிறது அப்படின்றதுக்கு காட்டுறேன். ப்ராப்பர்ட்டிஸ் போய்ட்டு ஆட்டோ ஹைட் அப்படின்றத நீங்கள் கிளிக் கொடுத்தீங்க அப்படின்னா பார்த்தீங்கன்னா மறைஞ்சிடும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட லாகின் நம்ம வந்துட்டு நம்மளோட டெஸ்க்டாப் வரும்போது பார்த்திங்கன்னா எதுவுமே இருக்காது. நம்ம பார்க்குறதுக்கு ஒரு எம்டியாக ஒரு ஸ்க்ரீன் மாதிரி இருக்கும். நம்ம வேணும் போது மறுபடியும் அதை வர வச்சுக்கலாம். இது பார்த்திங்கன்னா நம்ம கிட்டே எடுத்துகிட்டு போகும்போது அதுவே ஆட்டோமேட்டிக்காக வந்து போகும். நம்மளுக்கு ஷார்ட்கட்ஸு அந்த மாதிரி ஏதாச்சும் வேணும் அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம டைரெக்டாக எடுத்துகிட்டு வந்து இது எங்கேயும் வச்சிடலாம். அதுக்கு முன்னால் பர்சனலைஸில் போயிருங்க.